பாஸ்கர், நீ படிச்சிருக்கிற படிப்புக்கு உனக்கு கிடைச்ச வேலை இதுதானா? இல்ல கஸ்தூரி, நான் படிச்ச படிப்பு எனக்கு கொடுத்த தண்டனை இது. அன்னைக்கு உங்க அம்மா கிட்ட பெரிய வேலை கிடைச்சிருக்கிறதா சொன்னியே, அது பொய் தானே? நான் சாகிறது போதாதா? உண்மையை சொல்லி அவங்களையுமா சாகடிக்கணும்? படிக்காம போயிட்டுமேனு முன்னெல்லாம் அடிக்கடி நான் வருத்தப்படுவேன். இப்போ உன்னை பார்க்கும்போதுதான் படிக்கிறதுக்கு நேரத்தை வீணாக்காம எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனம்னு தெரியுது. கஸ்தூரி, நான் இப்படி ரிக்ஷா ஓட்டி படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு மறந்து கூட எங்க அம்மா கிட்ட சொல்லிடாத. ஏன்? ஏதோ பெரிய ஆபீசரா நான் வரப்போறேங்கிற நம்பிக்கையில எங்க அம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சாங்க. இந்த கோலத்துல அவங்க என்ன பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க மாட்டாங்க. என் படிப்பு தான் அவங்கள சந்தோஷமா வாழ வைக்கல. அட்லீஸ்ட் இந்த பொய்யாவது அவங்கள சந்தோஷப்படுத்தட்டும். நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்போ ரொம்ப கெட்டு. எவ்வளவு தைரியம் இருந்தா காக்கி சட்டை போட்டுக்கணும் ஒருத்தன் வரானேன்றது கூட தெரியாம தண்ணி அடிச்சுட்டு என் மேலேயே முட்டி இருப்பேன். நல்ல கஷ்டம். ஓட்ட ஓட்டல் வண்டி கூடாது என் மேல டாஸ் அடிச்சுட்டு இப்ப என்ன சொல்றியா நீ? ஏதாவது எடுத்து பேசுன உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. பாக்கலாம் யார் உள்ள போறது? சைக்கிளுக்கு லைட் எங்க பாக்குது? வருது. என்ன பெல்லு? பெல்லு யாரு கேட்டா? லைட் எங்க? அதான் கேக்குறான். இப்ப கோர்ட்ல கேக்குறான் லைட் எங்க? இங்கதானே இருந்தது. சரி, எங்க போச்சு? வா ஸ்டேஷனுக்கு வா. இன்ஸ்பெக்டர் கையில சொல்லு, எல்லாம் சொல்லு. வா. என்ன ஸ்டேஷனுக்கு? இன்ஸ்பெக்டர் வரோம். என்ன ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறா நீ? வா. உன்னை கம்பிக்கு பின்னாடி வச்சு மூஞ்ச பேத்தாத்தான் நான் யாருன்னு தெரிஞ்சுக்குவேன். உள்ள வா. நீ உன்னை எல்லாம் உள்ள பேசிக்கிறேன். விட்டா ஓடிடுவான். சோ மாறி. யோ, என்ன அது கலாட்டா? எழுந்துடா, எழுந்து நில்லு. ஐயோ, அவர் பெரிய மனுஷன், பெரிய மனுஷன் எதிரில எல்லாம் போய் நீ நிக்காதுரான்னு எனக்கு சொல்லிக்கிறாங்க. நீ பேச. சார், இவன் தாறுமாறா தண்ணி போட்டு ஓவரா எல்லாரும் மேலே மோதிக்கிட்டு இருக்கான் சார். ஐயோ சாரி, நான் குடிச்சிட்டு யார் மேல எல்லாம் மோதிக்கிறேன்னா, எதனா தகராறு புட்டிக்கிறேன்னா, புகார் எதனா இருக்குதா, எவனாவது சாட்சிக்கிறானா? கேளு கேளு. என்னையா அவன் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. அதனால பதில் சொல்லவே முடியாது சார், சொல்ல முடியாது. அதான் முயகிறான் பாரு. இந்த ஆள் கையில ஒரு சைக்கிள் இருக்குது சார். அதுல என்ன மேட்டர்னா, அந்த சைக்கிள்ல பெல் இருக்குது, அடிக்காது. பிரேக் இருக்குது, பிடிக்காது. சைக்கிள்ல லைட் மாட்டுற வடங்குது, ஆனா லைட் கிடையாது. சுருக்கமா சொல்ல போனா சார், அல்லவன் பஸ் மாதிரி வண்டி வச்சுக்கிறாரு. அதை வச்சு நீங்க மேல கொண்டாந்து டாஷ் அடிச்சுட்டு இங்க வந்து என்ன கதை அழகிறான் பாத்தியா? நம்ம டிபார்ட்மெண்ட் பேரை கெடுக்கிறதுக்குன்னு நீ போலீஸ் வேலை சந்தியா? ஐயோ, அப்படி சொல்லக்கூடாது சார். தால் சேர்றதுக்கு முன்னாலேயே டிபார்ட்மெண்ட் பேர் கெட்டு போச்சு சார். நீ தால் புத்தி சொல்லு சார். நான் சொன்னாக சோமாரி சோமாரி சோமாரின்றா சார். இந்த ஆளுக்கு மட்டும் சொன்னா போதுமா? நீ மட்டும் என்ன ஒழுங்கு? இப்படி அடிக்கடி குடிச்சுக்கிட்டு இருக்கே, உன் பொண்ணு பிள்ளைகளை யாரு காப்பாத்துவா? நான் குடிக்காம இருந்தா மட்டும் என் பிள்ளைங்களை யாரு காப்பாத்த போறாங்க? நான் குடிக்கிறதுனால சாராய சேல்ஸ் ஆகுது. சாராய கடையில பச்சவனுங்களா வேலை தர போறாங்களாம். அதுக்காகதான் சார் நான் குடிக்கிறேன். இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? பெத்த பிள்ளைங்க கூலி வேலை செஞ்சு கஷ்டப்படுறாங்க, பொறுப்பு வேணையா? சார், நீ சொல்லிட்ட இல்ல சார், குடிக்கிறது இல்ல சார். சத்தியமா இனிமே குடிக்கிறது இல்ல சார். இங்க ஆனாலும் சார் தான். இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சொன்ன? நீ அவனாவது தெருவில் சைக்கிள்ல எதனா லைட்டு பெல் இல்லாம போனான்னா ஒவ்வொன்னுத்துக்கு 5-5 ரூபாய் ரேட் போட்டு வச்சுக்கிறல்ல, அந்த மாதிரி எனக்கு நீ பிரேக் பிடிக்காததுக்கு ஒரு 100 மில்லி, லைட் இல்லாததுக்கு ஒரு 100 மில்லி, பெல் அடிக்காததுக்கு ஒரு 100 மில்லி கொடுத்துருந்தியா நான் பாட்டுக்கு கம்முன்னு போயிருப்பேன். இல்ல ஒன்னு சொல்லவா, உனக்கு புத்தி இல்ல, பழக தெரியல. உனக்கு இந்த ஜென்மத்துல ப்ரமோஷன் கிடையாது. பின்னிடுவேன். அடுத்த ஜென்மத்திலையும் கிடையாது. இன்ஸ்பெக்டர் கூப்பிடாரு, வந்து கவனிச்சுக்கிறேன். என்ன ஜோக்கு பாத்தியாடா இது? ஒரு சைட்ல பார்த்தாக்க அரசாங்கமே சாராய கடை நடத்துது, இன்னொரு சைட்ல பார்த்தாக்க குடியை கெடுக்கும்னு பிரச்சாரமும் பண்ணுது. ஒரே அரசாங்கம் ரெண்டையும் பண்ணுது.
இதுல எதை நான் எடுத்துக்கிறது? இதுக்கு பதில் கண்டுபிடிக்கணும்னா 200 மில்லி ஊத்திக்கின்னு வந்தாதான் முடியும். என்னடி வர வர ப்ரொஃபஸரையே சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டு போடி. ஹாய் லட்சுமி. ஹலோ. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இப்படாமா வாமா உட்காரு. சௌக்கியமா? இந்தா இதை வச்சுக்கோ. மாசம் மாசம் வரும்போதெல்லாம் பூ பழம் பிஸ்கட்னு ஏதேதோ வாங்கிட்டு வரீங்க. உங்க அன்பும் ஆதரவும் கிடைக்கிறதுக்கு அனாதையானா போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கணும். லக்ஷ்மி, மாசத்துக்கு ஒரு தடவையாவது உன்னை பார்க்கலன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. உன்னை பாக்குறப்போ காணாம போன என் பொண்ணை பார்க்கிற திருப்தி ஏற்படுதுமா எனக்கு. ஆமா, ஒவ்வொரு மாசமும் என்ன பார்க்க வரீங்களே தவிர ஒரு தடவையாவது உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டீங்களா? என் வீட்டுக்கா? வேண்டாமா, நீ அங்க வரவே வேண்டாம். உங்க வீட்டுல நிறைய குழந்தைங்க இருக்காங்களா? ஆமாம்மா, நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அப்படி இருந்தோம் என் மேல நீங்க இவ்வளவு அன்பு காட்டுறீங்கன்னா அதே அதிர்ஷ்டம்தா. எப்பவுமே கிட்ட இருக்கிற குழந்தைய விட எட்ட இருக்கிற குழந்தை மேலதாம்மா அம்மாவுக்கு ஆசை அதிகம். என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற உங்க குழந்தைங்களை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? ஒரு தடவை உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போங்கம்மா. அப்படி ஒரு நேரம் வராமலா போகும்? அப்ப கட்டாயம் நான் உன்னை கூட்டிட்டு போறேன். எங்கடா போறீங்க எல்லாரும்? இந்த சோமாரி சோறு போடுறானே அதை சொல்றது. அந்த தர்மபுரவை பத்தி தப்பா பேசாதடா. தர்ம பிரபு உன் மூஞ்சியில எங்க ஐயா வைக்க. இந்த குடிசையெல்லாம் கொளுத்தி போட்டு அந்த சாம்பல் எடுத்து உடம்புல பூசிக்கின்னு சோறு போடுறேன்றாவே அத்த போய் துன்றன்றிய. உனக்கெல்லாம் சேமா இல்ல உனக்கு? அவனா தர்ம பிரபு? அவன் போடுற சோறு விரவுல வந்த சோறு இல்லடா அது. இந்த குடிசையெல்லாம் எரிஞ்சப்ப செத்து போனானுங்களே அவங்க புலத்துல வந்த சோறு. அத்த போய் தின்னு போறீங்க நீங்க எல்லாரும். குடிச்சிட்டு வளர்றாயா? ஆமாய்யா, நான் குடிச்சிட்டு வளர்றவன் தான். குடிக்காம வளர்றதுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் என்னைக்கோ மந்திரி ஆயிருப்பேன் நானு. நான் சொல்றத கேளுங்க. அவன் ஒரு அயோக்கியன். நம்ம இருந்த இடத்தையே கொளுத்துனவன். இப்போ நடத்துறதெல்லாம் ஒரு நாடகம். நம்ம ஒத்துமையை கலைக்கிறதுக்கு சூழ்ச்சி பண்றாங்க. பாப்பா, உன் பேச்ச கேட்டா இருக்க இடம் இல்லாம திங்க சோறு இல்லாம பிள்ளை குட்டியோட சாக வேண்டியதான். பாத்தியாப்பா, எச்சில பொறுக்கிற நாய் மாதிரி எப்படி போறாங்கன்னு. தான் உடுமை சரியான முட்டாளுங்க. இந்த மாதிரி ஆளுங்க தான் தேர்தலையே ஓட்டு போடுறானுங்க. ஊரு எப்படி உருப்பிடுன்ற நீ?